தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. ரவுடி திருவேங்கடம் உடல் வைக்கப்பட்டுள்ள ஸ்டான்லி மருத்துவமனையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட திருவேங்கடத்தின் உடல் ஸ்டான்லி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவேங்கடத்தின் உடல் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு என்கவுண்டரில் கொல்லப்பட்டுள்ள திருவேங்கடம் உடல் ஸ்டான்லி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணி, விவரங்கள் வழங்கலாம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். இவர் மீது 2 கொலை வழக்கு உள்பட 5க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இவர் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை என்பது நடத்தப்பட்டு வந்தது. 11 பேரையும் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வந்தது. அந்த விசாரணையின் போது திருவேங்கடத்தை மாதவரம் அருகே அழைத்து சென்று விசாரித்த போது தான் புழல் பகுதி அருகே துப்பாக்கி ஒன்றை மறைத்து வைத்திருப்பதாக அவர் வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் அந்த துப்பாக்கியை பறிமுதல் செய்வதற்காக தொடுங்கையூர் காவல் ஆய்வாளர் சரவணன் தலைமையிலான போலீசார் திருவேங்கடத்தை புழல் ஜெயில் சிறை அருகே இருக்கக்கூடிய வெஜிடேரியன் வில்லேஜ் என்ற பகுதிக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கு பதுக்கி வைத்திருந்த துப்பாக்கியை பறிமுதல் செய்த போது திருவேங்கடம் போலீஸை நோக்கி சுட்டதாக கூறப்படுகிறது. அப்போதுதான் போலீசார் பதிலுக்கு திருவேங்கடத்தை சுட்டு வைக்கிறார்கள். இதில் அவர் காயமடைந்திருக்கிறார். 2 ரவுண்டுகள் சூடப்பட்டிருக்கிறது. வலது கை தோள்பட்டையிலும் நெஞ்சு பகுதியிலும் குண்டுகள் பாய்ந்திருந்தது. உடனடியாக அவர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் உயரதிகாரிகள் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் குறிப்பாக அவரது உடல் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. என்கவுண்டர் நடந்திருக்கக்கூடிய காரணமாக இது மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிடப்படும். அதாவது ஒரு நீதிபதி தலைமையில் விசாரணை என்பது மேற்கொள்ளப்படும். குற்றவியல் நடைமுறை சட்டம் புதிய சட்டம் மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த புதிய சட்டத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மேஜிஸ்ட்ரேட் தலைமையில் விசாரணை என்பது மேற்கொள்ளப்படும். அதன் அடிப்படையில் அவருடைய முன்னிலையில் தான் பிரேத பரிசோதனை நடத்தப்படும். இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் முதல் கட்டமாக காவல்துறையினர் தங்களுடைய துறை ரீதியான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த என்கவுண்டர் நடந்த ஜூரிசேஷன் எந்த நீதிமன்றத்திற்கு கீழ் வருகிறதோ அங்கு இருக்கக்கூடிய நீதிபதி இந்த விசாரணையை மேற்கொள்வார். அதற்கான சட்ட நடவடிக்கைகளை காவல்துறையினர் தொடங்க இருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட திருவேங்கடத்தின் உடல் பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணி.